श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् வழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியைக் கடத்தமி ராமானுஜன் புகழ்பாடியல்லா வழியைக் கடத்தல் எனக்கு நியாதம் வருத்தமன்னே ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமோக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரயீகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திர வைபவத்திலே 5வது நாளாக இன்றைய தினம் ஸ்ரீஸ்தவத்தினுடைய வைபவத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். சுவாமி கூரத்தாழ்வான் 5 ஸ்தவங்களை இயற்றியிருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்று இந்த 5 ஸ்தவங்களும் வேதமாதாவின் திருமாங்கல்யம் போல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆழ்வானுடைய தனியனிலே. ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமோக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் என்று. திரையி என்றால் வேதம் என்று பொருள். அந்த திரையி ஆகிற வேதத்திற்கு திருமாங்கல்யமாக இருக்கும் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் இந்த பஞ்சஸ்தவங்கள். அவைகளிலே 4 அனுபவிக்கப் பெற்றோம். 5வதாக அவர் அருளிய ஸ்ரீஸ்தவம் என்கிற இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். இத்தனை நாளும் ஆழ்வான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும் எம்பெருமானையும் விபவாவதாரங்கள் எடுத்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்த நிலையிலே அவ்வெம்பெருமான்களையும் ஸ்ரீரங்கநாதனையும் அந்த ஸ்லோகத்திலேயே சுந்தரபாகுவான திருமாலின் சோலை அழகரிடத்திலேயும் எம்பெருமானாருடைய ஆணைக்கிணங்க காஞ்சி தேவப்பெருமாளிடத்திலேயும் இந்த ஸ்தவங்களை சமர்ப்பித்தார். 5வதாக நாச்சியாரிடத்திலே இந்த ஸ்தவத்தை சமர்ப்பிக்கிறார். நாச்சியாருடைய பெருமைகளானவை ப்ரஹஸ்பதியினாலேயும் சொல்ல முடியாததாக 1000 திருநாவுகளை உடைய ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாச்சியாருடைய பெருமைகளை இந்த தனியனிலே இந்த ஸ்லோகத்திலே சொல்ல முயலுகிறேன் என்று பராசர பட்டர் கூறினார். அதை போலவே இவ்விடத்திலேயும் தன்னுடைய நைத்தியானுசந்தானத்தை செய்து கொண்டு பின்னர் தாயாருடைய வைபவங்களை அருளுகிறார். மொத்தம் 11 ஸ்லோகங்களே உள்ள ஸ்தவம் இது. இதிலே முதல் ஸ்லோகத்திலே ஆழ்வான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஏற்றத்தை காட்டும் விதமாக, அதாவது சரியான ஞானத்தை கொடுக்கும் விதமாக, பிராட்டி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிற விஷயங்களிலே ஈடுபடுவதில்லை. மோட்சப்பிரதனாக இருப்பவன் எம்பெருமான், புருஷகாரியாக இருப்பவள் நாச்சியார். ரெக்கமெண்டேஷன் என்று சொல்கிறோமே, சிபாரிசு செய்பவர் என்று, அப்படி சிபாரிசு செய்பவராக இருப்பவர் நாச்சியார். அந்த சிபாரிசும் நான் கொடுப்பதை கொடுக்கிறேன், இந்த கடுதாசியை கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்தால் அவருக்கு இஷ்டமாகில் வேலை கொடுப்பார், இஷ்டமில்லை எனில் வேலையை கொடுக்க மாட்டார் என்று சொல்லும்படியான சுமாரான ஒரு சிபாரிசு இல்லை, உயர்ந்த சிபாரிசாக இருக்கிறது. இதை பெற்றால் உனக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு என்று சொல்லும்படியான புருஷகாரத்தை செய்கிறவள் ஸ்ரீரங்கநாச்சியார் என்கிற ஸ்ரீதேவி தாயார். அப்படிப்பட்ட புருஷகாரியாக இருக்கும் தாயாரை துதிக்கிறார் முதல் ஸ்லோகத்திலே. 5ஆம் ஸ்லோகம் அளவும் இவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கும் அடியேன், இவ்வளவு உயர்ந்தவளாக இருக்கும் உம்மை எப்படி மங்களாசாசனம் செய்ய முடியும் என்று கேட்டு மேலே உள்ள ஸ்லோகங்களில் 6வது ஸ்லோகம் தொடங்கி
நாச்சியாருடைய வைபவங்களை அனுபவிக்கிறார். முதல் ஸ்லோகம். ஸ்வஸ்திஸ்ரீர் திசதாத் அசேஷ ஜகதாம் சர்கோபசர்க ஸ்திதிஹி ஸ்வர்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா சியாதைக ரஸ்யாத்தயா என்று. எல்லா உலகங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளை செய்பவனாக எம்பெருமான் இருக்கிறான். ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பவனாக இருக்கிறான் எம்பெருமான். இவன் இதையெல்லாம் எதற்காக செய்கிறான் என்னால், பிராட்டியினுடைய முகத்தை நோக்கி கொண்டே இருக்கிறான். அவளுடைய புருவ நெரிப்பு, அவளுடைய தன்னுடைய புருவத்தை நெரிக்கும் விதத்தை கொண்டு அதன்படியே செல்கிறவனாக இந்த லீலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி எம்பெருமான் அவளுடைய முகக்குறிப்பிலே இருக்கும் அதை அறியாது அவன் செய்யாமல் அப்படியே இருந்தானாகில் அது அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்காது. எம்பெருமான் இந்த பிராட்டியோடு ஒரு நீராக ஒருமித்திருப்பதனாலேயே இந்த விளையாட்டு இவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பிராட்டியார் நன்மையை அடைக்க கடவுள், தமக்கு நன்மைகளை தரக்கடவுள், இவள் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி ஆழ்வான் முதல் ஸ்லோகத்திலே நாச்சியாருடைய புருவ நெரிப்பை பார்த்தே எம்பெருமான் இந்த சகல விஷயங்களையும் செய்கிறான், படைத்து காத்து அழிக்கிறான், அதனாலேயே அவன் இன்புறுகிறான் என்று சொல்லுகிறாரே. அந்த தாயாரினாலே தனக்கு நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறாரே. அப்படி இருக்க தனக்கு என்ன நன்மை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதை சொல்லும் விதமாக இரண்டாவது ஸ்லோகம் அமைந்துள்ளது. இரண்டாவது ஸ்லோகத்திலே எல்லா உயிர்கட்கும் தாயாகி இருக்கிற இந்த நாச்சியாரை தாம் துதிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வைக்கிறார். இவ்விஷயத்தை ஒரு உரையாடல் போல அமைத்திருக்கிறார் வியாக்கியானகர்த்தாவான ஸ்ரீ பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார் சுவாமி. ஆழ்வானே, உமக்கு என்ன ஸ்ரேயஸ் வேணும், என்ன ஐஸ்வர்யம் வேணும், என்ன வேண்டும் என்று நாச்சியார் கேட்க, அதற்கு ஆழ்வான், சாதாரண விஷயங்களை, க்ஷுத்ர புருஷார்த்தங்களை விரும்ப வந்தேன் அல்லேன், உம்மை வாயார துதிக்க வேண்டும், அதன் பொருட்டே வந்தேன் என்று பிரார்த்திக்கிறார். அதற்கு நாச்சியார், அதை என்னிடத்தில் நீர் பிரார்த்தித்து பெற வேண்டி என்ன இருக்கிறது? நீரே மகாகவி, இஷ்டப்படி ஸ்தோத்திரம் பண்ணுமே, இதில் நான் அளிக்க வேண்டிய நன்மை என்ன இருக்கிறது என்று கேட்க, அதற்கு நாச்சியார், இப்படி அருளி செயலாகாது, உம்மை பாங்காக ஸ்துதிப்பதற்கு அதற்கு தேவையான வாக் சமிருத்தியை, சரஸ்வதி சமிருத்தியை அருள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிராட்டியார், நீரோ திருநாவீருடைய பிரான் என்று சொல்லும் ஆழ்வாருடைய வழிவந்தவர், ஆழ்வான் என்ற பெயரையே உடையவர். இந்த திருநாவீரு உமக்கு முன்னமே வாய்த்திருக்கிறது, அதற்கு தேவையான வித்யை, சரஸ்வதி, வாக் விதேயம் எல்லாம் உமக்கு ஏற்கனவே இருக்கிறது, வேறு தேவை உண்டாகில் அதை கேளும் என்று சொல்ல, வாயால் ஏதோ சில சப்தங்களை சொல்லுகிறேனே ஒழிய அன்பு மிகுந்து கனிந்த புத்தியோடே இதை செய்யவில்லை, அப்படிப்பட்ட புத்தியை எனக்கு அருள வேணும் என்று குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். அதற்கு பிராட்டியார், என்னை ஸ்துதிக்க வேண்டும் என்று நீர் விரும்பின போதே அப்படிப்பட்ட புத்தி உமக்கு உண்டாகிவிட்டது. அன்பு மிகாமலும் நெஞ்சு கனியாமலும் இருந்தால் என்னை துதிக்க நீர் வரமாட்டீர், அதை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டீர். அப்படி ஆன பின்பு உமக்கு புத்தி கைகூடியே இருக்கிறது, வேறு தேவை உண்டாகில் அதை கேளும் என்று சொல்ல, உம்முடைய பேரருளாலே ஏதோ சிறிது பக்தி கிடைத்திருக்கிறது, அந்த பக்தியானது பரபக்தியாகவும் பரஜானமாகவும் பரமபக்தியாகவும் முதிரும்படி அருள வேண்டும் என்று கேட்க, அதை நீர் விரும்ப வேண்டாம், ஆழ்வார்க்கு கொடுத்தாற் போல காலக்கிரமத்திலே படிப்படியாக அந்த பக்தியானது உமக்கு பரிணமிக்கும். கிரமமாக தானே நடக்கவிருக்கும் விஷயத்தை பிரார்த்திக்க வேண்டியது என். அதாவது இன்றைய தினம் காலை பொழுதிலே நாம் இருக்கிறோம், தானே மதியமாகப் போகிறது, தானே சாயங்காலமாகப் போகிறது, தானே இரவாகப் போகிறது. இப்படி தானே நடக்கவிருப்பதை யாரேனும் அபேட்சிப்பர்களா?
யாரேனும் பிரார்த்தித்து பெறுவர்களா என்னும்படியாக பிராட்டியார் கேட்கிறார். அதற்கு ஆழ்வான், அம்மா, எப்போது அந்த பக்தி முதிரப்போகிறதென்று நான் எதிர்பார்த்திருக்கவும் அதுவரை தரித்திருக்கிறவும் சக்தனாக இல்லை. உம்மை வந்து பணிந்து என்னை இப்போதே அந்தரங்க கிங்கரனாக பண்ணிக்கொண்டு மகிழ்விக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதற்கு உறுப்பாக உம்முடைய குளிர்ந்த கடாட்சங்கள் அடியன் மேலே விழ வேண்டும், இதுவே அடியன் விரும்புவது என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வான். இப்படி ஆழ்வான் கிருபாசாகரமான திருக்கண்களில் கடாட்சமாகிற அலைவரிசைகளை பரவப்புக்கால் அதிலே விழும் திவளைகள் தன்மீது விழ வேண்டும். அதிலே அந்த அர்ணவம் கடலாக இருக்கும் அந்த கிருபையானது அதிலே இருந்து வரும் அலைகளிலே ஒரு திவலை அடியேன் பேரே விழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதையே திருக்கச்சி நம்பிகள் காருண்ய மாருதா நீதை சீதலைர் அபிஷிஞ்சமாம் என்று பிரார்த்திக்கிறார். தேவபெருமானுடைய கருணையானது அடியேன் பேரிலே ஒரு திவலை விழுந்து குளிர்விக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் போலே இந்த இடத்திலே சுவாமி குரத்தாழ்வான் இதை பிரார்த்திக்கிறார். கடாட்ச வீச்சி விஸ்ருதேஷ் தேஷ்யாம சாமீபயம் என்று. அடுத்த ஸ்லோகத்திலே பிராட்டியாரே, இந்த பண்டிதர்கள் ஸ்தோத்திரம் என்று எதை சொல்லுகிறார்கள் தெரியுமோ? ஒருவரிடத்திலே இல்லாத குணங்களை அவர் பேரிலே இருப்பதாக ஏறிட்டு சொல்லுவது. அதாவது சாதாரண கண்களை உடையவரை பார்த்து பங்கைய கண்ணன் என்று சொல்வதைப் போல, சாதாரண கைகளையும் சாதாரண கால்களையும் உடையவரை பார்த்து சுந்தரபாகு என்றும் செய்யதாமரை திருவடியை உடையவன் என்றும் சொல்வதைப் போலவும், இப்படி இல்லாத ஒன்றை ஒருவர் பேரிலே சேர்த்து சொல்லுவது ஸ்தோத்திரம் என்று ஒரு அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. மற்றொன்று, ஒருவரிடத்திலே இருக்கும் எல்லா அர்த்தங்களையும் எல்லா குணநலன்களையும் சொல்லும் விஷயமாக இருப்பது. இப்படியாக பண்டிதர்கள் சொல்லும் இரண்டு அர்த்தத்திலேயும் உன்னை யாராலும் ஸ்தோத்திரம் செய்ய முடியாது, அந்த ப்ரஹஸ்பதியினாலே கூட உன்னை அப்படி ஸ்தோத்திரம் ஸ்துதி செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அது ஏன் என்னில் நாச்சியார் சகல குணங்களுக்கும் சகல உயர் குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவள். அவள் இடத்திலே இல்லாத ஒன்றை ஏறிட்டு சொல்ல முடியாது. அனைத்தும் அவளிடத்திலே இருப்பவையே. சரி, இருப்பவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ஸ்துதி செய்ய முடியுமா என்னால் அது ப்ரஹஸ்பதியினாலேயும் சொல்ல முடியாதபடி அளவட்ட நிச்சீமங்களாக இருக்கின்றன அந்த குணங்கள். எத்தனை குணங்கள் இருக்கின்றன என்று எண்ண முடியாதபடியாகவும், ஒவ்வொரு குணமும் எவ்வளவு இருக்கிறது என்று அளக்க முடியாததாகவும், எல்லையற்றவையாகவும் அந்த குணங்கள் இருக்கின்றன. அப்படி இருப்பதனாலே அந்த கல்யாண குணங்களாகிற கடல் அபாரமாய் உள்ளதனாலே அதை ப்ரஹஸ்பதியினுடைய வாக்குக்கும் எட்டாதபடியாக இருக்கின்றன. இப்படி இருப்பதாலே உம்மை முதல் வழியிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய முடியாது, இரண்டாவது வழியிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய முடியாது என்று அருளுகிறார். சரி, இது இப்படி இருக்க என்னால் எப்படி இந்த ஸ்லோகங்களை இயற்ற முடியும்? நான் எப்படி உன்னை ஸ்துதி செய்ய முடியும்? ஸ்துதி செய்ய முடியாதே என்றிருப்பதாக எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாது. அதற்கு திருஷ்டாந்தமாக சகோர பக்ஷி என்கிற ஒரு பக்ஷியை சொல்லுகிறார். அந்த பக்ஷியானது அன்ன ஆகாரம் இல்லாத வேளையிலேயும் அந்த சந்திரன் மண்டலத்தினுடைய கதிர்கள், அந்த நிலவு அவைகளை பருகி தான் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறது. அந்த பக்ஷியானது அந்த நிலாவை முழுவதுமாக பருக முடியாது என்று நினைத்து அதற்காக எதுவும் பருகாதே இருப்பதும் இல்லை. தனக்கு இயன்ற அளவு, தனக்கு தேவையான அளவு அதை பருகிக்கொண்டே இருக்கிறது. அப்படியாக வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவையாக இருக்கிற உம்முடைய குணங்களைக் கண்டு என்னாலே சொல்ல முடியாது என்று அடியேன் தள்ளி நில்லாது முடிந்த அளவு இயன்ற அளவு அதை சொல்லுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளுகிறார். இவ்வளவு உயரமாக இருக்கும் உன்னுடைய கல்யாண குணங்களை மிகவும் தாழ்ந்தவனாக, அன்பு இல்லாதவனாக, ஞானம் இல்லாதவனாக, நீச்சனாகவும் கெட்ட புத்தியை உடையவனாகவும் இருக்கும் அடியேன் சொல்ல முயற்சித்தால் உமக்கு ஏதும் குறைவருமோ? எப்படி குறைவரும் என்னால்,
தேவர்களுக்காக கொடுக்க வேண்டிய புரோடாசம், சமர்ப்பிக்கப்பட வேண்டிய புரோடாசம். அந்த புரோடாசத்தை ஒரு நாய் ஸ்பர்சித்தால் அது உபயோகத்திற்கு தகுந்ததாக இருக்காது. அப்படி இதனாலே நான் ஸ்தோத்திரம் செய்வதாலே கெட்டுப்போய் விடுமோ என்னால் அப்படி கெட்டுப்போகாது. எதுபோலே கெட்டுப்போகாது என்றால், கங்கா தீர்த்தமானது தாகமுள்ள நாய் வந்து இறங்கி அதை பருகினாலும் அது கெட்டுப்போவதில்லை. அதை போல உம்முடைய மேன்மையான குணங்களும் உம்முடைய கல்யாண குணங்களான மேன்மைகளும் எதனாலும் தாழ்ந்து விடாது, கெட்டுப்போய் விடாது என்பதை சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் தன்னை மிகவும் குறைவான ஒரு நீச்சமான பிராணியோட ஒத்து சொல்லுகிறார். அதை போலவே சுவாமி பராசர பட்டனும் ஒரு சந்தர்ப்பத்திலே திருவரங்கத்திலே எழுந்தருளியிருந்த சமயம், அப்படி அவர் எழுந்தருளியிருந்த வேளையிலே பெருமாளுடைய திருவாராதன சமயத்திற்கு, புறப்பாடு சமயத்திற்கும் பட்டருக்கு அழைப்பு விடுக்கப்படும். அவர் அங்கே வந்து எழுந்தருளுவார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே அழைப்பு ஏற்பட நாழியானது. இவ்வளவு நாழிகை ஆகாதே, எதனால் காலம் தாழ்ந்து விட்டது என்று அழைப்பு வருவதற்கு முன்னர் தாமே பட்டர் அங்கே எழுந்தருளினார். அவரை கண்டதும் சுவாமியினுடைய சிஷ்யர்கள், இங்கே சன்னதிக்குள்ளே ஒரு நாய் வந்து விட்டது, அதனாலே அதற்காக சாந்திகளை செய்து முடிப்பதற்கு நாழி ஆகிவிட்டது, அதனாலே தேவரீரை அழைத்து செல்வதற்கும் வர முடியவில்லை, நாழி ஆகிவிட்டது என்று சொல்லினர். அதை கேட்ட பராசர பட்டர், இப்படி ஒரு நாய் வந்து சென்றதற்கு இப்படி சாந்தி மந்திரங்களை எல்லாம் செய்து கொண்டு இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து கொள்கிறீரே, நாயை போன்ற அடியேன் வாசல் தொடங்கி கர்ப்பகிரகம் வரை வருகிறேனே, அதற்காக நீர் எதுவும் செய்து கொள்ள வேண்டியதில்லையா என்று கேட்கிறார். இப்படி பட்டர் சொன்னார் என்று சொல்வதற்கே நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்படி சுவாமி கூரத்தாழ்வானும் பராசர பட்டர்களும் அவ்வளவு நெய்ச்சானுசந்தானம் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களை அப்படி நெய்ச்சானுசந்தானம் செய்து கொண்டால் நாம் அந்த நாயை காட்டிலும் கீழானவர்கள் என்றே தேறுகிறது. எப்படி அந்த மிருகம் கங்கா தீர்த்தத்தை சாப்பிட்டு தன்னுடைய தாகத்தையும் தீர்த்து கொள்ளுகிறதோ, அதற்காக வெட்கப்படுவதில்லை, பயப்படுவதும் இல்லை, அதனுடைய தாகமும் தீருகிறது. அப்படியாக அந்த மிருகம் கங்கா தீர்த்தத்தை ஸ்பர்சிப்பதாலே கங்கா தீர்த்தமும் கெட்டுப்போவதில்லை. இப்படியாக கங்கா தீர்த்தத்தை போலே உம்முடைய மேன்மைகள் நீச்சனாக இருக்கும் அடியேன் ஸ்தோத்திரம் செய்வதாலே எந்த குறையும் நேராதே இருக்கும் என்று அருளுகிறார். அடுத்த ஸ்லோகம் தொடங்கி இதுவரை 5 ஸ்லோகம் நிறைவு பெற்றன. 6வது ஸ்லோகம் தொடங்கி தாயாருடைய மேன்மைகளை சொல்ல துவங்குகிறார். 6வது ஸ்லோகம். ஐஸ்வர்யம் மகதேவ வா அல்பம் அதவா திருஷ்யேத் பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியாஸ் சமுதீக்ஷணாத்தவ யத சார்வாத்ரிகம் வர்த்ததே தேனை தேனன விஸ்மயே மஹி ஜகநாதோபி நாராயணः தன்யம் மன்யத ஈக்ஷணாத் தவ யத சர்வாத்மானமாத்மேஸ்வரः. அதாவது பிராட்டியே, மனுஷியர்களுக்கு எல்லா இடங்களிலும் உண்டாக கடவதான செல்வங்கள், அது பெரிதாகவோ சிறிதாகவோ காணப்படுகிறது. அந்த செல்வமாகிறது உம்முடைய கடாட்சத்தினாலே கிடைக்கிறது. அந்த கடாட்சத்தை கண்டு அவர்கள் உம்முடைய அருளாலே இவை கிடைத்தன என்று கேட்டு ஆச்சரியப்படுகின்றனர். ஆனால் நாங்கள் ஆச்சரியப்படமாட்டோம். ஏனென்றால் உலகங்கட்கெல்லாம் தலைவனான இந்த ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவனே உம்முடைய கடாட்சத்தை பெறுவதனாலே தன்யனாக நினைக்கிறான். ஆகையாலே இந்த ஐஸ்வர்யங்களுக்கு நீர் காரணம் என்று நாம் நினையாதிருக்க மாட்டோம், அதை கண்டு ஆச்சரியப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார். இந்த ஐஸ்வர்யமாகப்பட்டது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ஆமுஷ்மிகம், அதாவது ஐஸ்வர்யம் ஆமுஷ்மிகமாக இருக்கிறது, அதாவது ஸ்வர்காதி பரமபதாந்தமான ஐஸ்வர்யம். மற்றொன்று ஐகிகமான ஐஸ்வர்யம், அதாவது இகலோகத்திலே நாம் இருக்கும் இந்த லோகத்திலே பெரும் செல்வம், அது ஐகிக ஐஸ்வர்யம். இந்த ஐகிக ஐஸ்வர்யமானது ஒரு ஊருக்கு அவன் தலைவனாக இருப்பது தொடங்கி
இந்த சகல லோகத்திற்கும் சக்கரவர்த்தியாக இருப்பது வரை, ஊருக்கு தலைவனாக இருப்பது சிறிய ஐஸ்வர்யம், அதாவது லகுவான ஐஸ்வர்யம். பெரும் சக்கரவர்த்தியாக இருப்பது குருவான ஐஸ்வர்யம், அதாவது பெரியதாக இருக்கும் ஐஸ்வர்யம். இப்படி இது இருக்கிறது. ஆமுஷ்மிகமான ஐஸ்வர்யமாகப்பட்டது, அதிலே லகுவான ஐஸ்வர்யம் எது என்றால் இந்திரனாக இருக்கும் இருப்பு. ஸ்வர்க்கத்திலே தலைவனாக இந்திரனாக இருக்கும் இருப்பு லகுவான ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நீழ்கடலுள் என்னும் மனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு என்று சொல்லும்படியாக நித்தியசூரிகளாக முக்தர்களாக ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியமானது, அப்படி அவனோடே இருந்து அனுபவிக்கும் அனுபவமானது குருவான ஐஸ்வர்யம், குருவான ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம். இப்படிப்பட்ட எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் மனுஷர்களுக்கு கொடுக்குமவராக லக்ஷ்மி தேவியாரே நீரே இருக்கிறீர் என்று இந்த 6வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். அப்படியே அடுத்த ஸ்லோகத்தில் எது சத்து நல்லது என்று சொல்லப்படுகிறதோ, எது மங்களம் என்று சொல்லப்படுகிறதோ, எது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உம்முடைய ஆணைக்கு அடங்கி இருக்கின்றன, உம்முடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கின்றன என்று சொல்கிறார். மேலே 8வது ஸ்லோகத்திலே நாச்சியாருக்கும் பெருமானுக்கும் உண்டான ஒரு சம்பந்தத்தை காட்டி அவர்கள் இருவரும் அறியாத ஒன்றை சொல்லுகிறார். அதாவது, உமது பெருமைகளின் எல்லையானதை எம்பெருமானும் அறியவில்லை, நீரும் அறியவில்லை. ஒரு புகழ் என்று இருக்கிறது என்றால், ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை அதை உடையவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பிராட்டியாரின் பெருமையை, அந்த பெருமையினுடைய எல்லையை பெருமாளும் அறியவில்லை, நாச்சியாரும் அறியவில்லை. இப்படி நீங்கள் இருவரும் இந்த எல்லையை அறியாதே போனாலும் உங்களுடைய சர்வஜத்துவத்துக்கு தோஷம் வராது. எல்லாம் அறிந்தவராக இருக்கும் நிலைக்கு தாழ்வு வராது, அதற்கு பங்கம் வராது. ஏன் என்றால், எந்த ஒரு வஸ்து இல்லவே இல்லையோ அதை அறியாமல் இருப்பது சர்வஜத்திற்கு ஒத்ததாகவே சொல்லப்படும். ஆகாசத்தாமரை என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஆகாசம் என்பது வெறும் வெளி, அதிலே எப்படி தாமரை உண்டாகும்? அந்த தாமரையை ஒருவன் அறிந்தால்தான் அவன் சர்வஜன் என்று சொல்ல முடியுமோ? இல்லாத வஸ்துவை இல்லை என்று அறிவதே ஞானத்திற்கு தகுந்த விஷயம். அப்படியாக எல்லையில்லாததாக இருக்கிற உம்முடைய பெருமைகளை எல்லை இல்லை என்று அறிவதனாலே உங்கள் இருவருக்கும் சர்வஜத்துவம் உண்டு என்று இந்த ஸ்லோகத்திலே அருளுகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே நாச்சியாருடைய பெருமை விளங்கும்படியாக ஒரு விஷயத்தை அருளுகிறார். ஒருவன் மரத்தை போலே ஜடமாக இருக்கிறான், ஒருவன் ப்ரஹஸ்பதியைப் போல ஞானவானாக பெரும் வித்வானாக இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். அப்படி அவர்கள் இருப்பதற்கு அந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணமானவள் சரஸ்வதி தேவியின் அனுகிரகம். அந்த சரஸ்வதி தேவி அவளுடைய அனுகிரகம். அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியானவள், அந்த பூஜையாக இருக்கும் சரஸ்வதி தேவியானவள் யாவளொரு பிராட்டியின் அடியவர்களுக்கு அடியவளாக இருக்கிறாளோ, ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அடியவர்களுக்கு அடியவராக அந்த பூஜ்யான சரஸ்வதி தேவி இருக்கிறாளே, அப்படிப்பட்ட அந்த பிராட்டியாரை, ஸ்ரீரங்க நாச்சியாரை ஆசிரயிக்கிறோம் என்று 9வது ஸ்லோகத்திலே சொல்லி 10வது ஸ்லோகத்திலே இந்த பிராட்டியானவளுடைய கடைக்கண் பெறாததனாலே பிரளய காலத்திலே வாட்டத்தோடே இருந்தது. பிரளயம் முடிந்து சிருஷ்டி துவங்குகிற வேளையிலே பிராட்டியாருடைய கடைக்கண் பார்வைப்பட்டது. அந்த சங்கல்ப உண்டான க்ஷணத்திலே இது கொழுந்துவிட்டு அழகாக விளங்குகிறது. அப்படிப்பட்டவளான தேவதேவ பிரானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நாச்சியாரை அடிபணிகிறோம் என்று அருளுகிறார். கடைசி ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். யஸ்யா கடாக்ஷ வீக்ஷாக்ஷண லக்ஷ்ம லக்ஷிதா மகோசாஸ்யு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சா மாமபி வீக்ஷிதாம் லக்ஷ்மிஹி என்று. எந்த ஒரு பிராட்டியினுடைய கடைக்கண் நோக்கம், அதுவும் ஒரு நொடிப்பொழுதைக்கு இலக்காக பெற்றவர்களாக இருப்பவர்கள் பெரும் செல்வம் பெற்றவர்களாக ஆகிறார்களோ, அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க நாச்சியார், அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் ஆகிய பெரிய பிராட்டியார் அடியேனையும் கடாட்சித்தருள வேண்டும்
என்று கடைசி ஸ்லோகத்திலே சொல்கிறார். இந்த லோகத்திலே இவர் இந்த ஊருக்கு தலைவராக இருக்கிறார், இவர் இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார், இந்த இடத்திற்கு இவர் அரசராக இருக்கிறார், இவர் இந்த இடத்திற்கு மந்திரியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, அவர்களெல்லாம் இந்த ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கடாட்ச வீக்ஷணம், அதாவது கடைக்கன் நோக்கத்திற்கு ஒரு நொடி பொழுது இலக்காக பெற்றவர்கள். அவ்வளவு அந்த ஒரு நொடி பொழுது இலக்காக பெற்றமைக்கு பலனாக அவர்கள் இப்படி இந்த உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள். அப்படி அவ்வளவு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் அந்த கடைக்கன் நோக்கத்திற்கு, அந்த கருணைக்கு அடியேனையும் ஆட்கொண்டு, அந்த கருணையினாலே அடியேனையும் ஆட்கொண்டு அடியேனை கடாட்சித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆழ்வான் இந்த இடத்திலே கேட்பது ஐகிகமாயும் க்ஷுத்ரமாயும் உள்ள ஐஸ்வர்யங்கள் அல்ல, குருவான ஆமுஷ்மிக ஐஸ்வர்யமான கைங்கரியத்தையே. பொன்வட்டில் தனையெறிந்த புகழுடையோனாக இருப்பவர் சாதாரண ஐகிக ஐஸ்வர்யத்தை வேண்டப் போவதில்லை. அவர் வேண்டுவது ஆமுஷ்மிக ஐஸ்வர்யமான கைங்கரியத்தையே. பிராட்டி பக்கல் கடாட்சம் பெறாது அவனை பெற நினைப்பவர்கள் பெரும்பேறு சூர்பனையின் கதிக்கு உறுப்பாக இருக்கும், அதை ஒத்து இருக்கும் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அதை போலவே அடியன் ஆகாது, உம்முடைய கடாட்சத்தாலே நான் அவனை பெற வேண்டும் என்று கேட்டு இந்த ஸ்தவத்தை நிறைவு செய்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். இப்படியாக பஞ்சரத்னம் என்று சொல்லும்படியாக இருக்கும் பஞ்சஸ்தவங்கள், அவைகளை ஆழ்வான் அருளி செய்கிறார். முதல் ஸ்தவம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம், ஸ்ரீ வைகுண்டநாதன் விஷயமாக அருளியது. இரண்டாவது அதிமானுஷஸ்தவம், விபவாவதாரங்கள் விஷயமாக அங்கே அவர் செய்த சேஷ்டிதங்களை அனுபவிக்கும் விதமாக அருளியது. மூன்றாவது சுந்தரபாகுஸ்தவம், சுந்தரத்தோடுடையானான திருமாலிரும் சோலை அழகரிடத்திலே தாம் திருவரங்கம் கோவிலிலே எம்பெருமானார் திருவடிகளிலே அந்த நிழலிலே பண்டு போல எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாகவும் மூன்றாவது ஸ்தவம் அமைந்தது. நான்காவது ஸ்தவமான வரதராஜஸ்தவம் எம்பெருமானாருடைய ஆணைக்கிணங்க காஞ்சி தேவப்பெருமாளுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்ததாய் இருக்கிறது. ஐந்தாவது ஸ்தவம் ஸ்ரீரங்கநாச்சியார் விஷயமாக சுவாமி கூரத்தாழ்வான் அருளிய இந்த ஸ்தவம். இப்படி சுவாமி கூரத்தாழ்வான் அருளியிருக்கும் இந்த ஸ்தவங்களானவை சொல்லினால் சுருங்கி சொல்ல முடியாதபடியாக, எத்தனை காலம் கொடுத்தாலும் அத்தனை காலத்திலேயும் இவைகளுக்கு பூர்ணமான அர்த்தத்தை சொல்ல முடியாதபடியாக வாசா மகோச்சரமாக அமைந்துள்ளது. இந்த பஞ்சஸ்தவங்களையும் யதாசக்தி எளியவனான அடியேன் விண்ணப்பிக்கும் பாக்கியத்தை பெற்றுத்தந்த சேவடி செவ்வி திருக்காப்புக்கு அடியேன் கிருதஜ்ஞனாக இருக்கிறேன். இதிலே இருக்கும் குறைகளை இந்த 5 நாட்களிலேயும் இந்த 5 ஸ்தவங்களிலேயும் சொல்லப்பட்ட குறைகளை பொறுத்து அருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இந்த 5 நாட்களிலேயும் அடியேன் அல்பமதியான அடியேன் இந்த விஷயங்களை, இந்த உயரமாக இருக்கும் இந்த விஷயங்களை விண்ணப்பிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக ஊன்றுகோலை தாண்டி தூக்கி நிறுத்தும் ஒரு விஷயமாக அமைந்தது சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி இயற்றிய தத்வார்த்த சிந்தாமணி என்கிற அந்த கிரந்தம். அத்தோட அஸ்மதாச்சாரியரான திருமலை அனந்தான் பிள்ளை ரங்கநாதாச்சாரியர் சுவாமியினுடைய திருவடிகளையும், அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியரான ஸ்ரீ உவே திருப்புல்லானி சுந்தரராஜன் சுவாமியினுடைய திருவடிகளையும் அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.